பிரதோஷ காலத்துல நந்தி பகவானை வழிபடுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் நந்தி பகவானே மூலமூர்த்தியா காட்சி அளிக்கிற ஒரு வித்தியாசமான ஆலயம் தாங்க இந்த தொட்ட பசவண்ணா பிக் புல் டெம்பிள். பெங்களூரு பசவங்குடி பகுதியில் இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே 12 அடி உயரம் 20 அடி நீளத்தில் ஒரே கல்ல வடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நந்தி பகவானை பார்த்து நம்ம பிரமிச்சு போயிடுவாங்க. சாதாரணமாக சிவாலயங்களில் சிவனை நோக்கி அமர்ந்திருக்கிற நந்திகேஸ்வரர் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆலயத்தில் பிரம்மாண்டமாக தன்னோட இன்முகத்தோட கோவிலுக்கு வரவங்களை வாவான்னு அழைக்கிற மாதிரி இந்த நந்திகேஸ்வரர் அமர்ந்திருப்பது ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததுங்க. சரிங்க, இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு, பின்னணியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான புராண வரலாறு என்ன, வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு விவசாய நிலமா இருந்திருக்குங்க. சின்னதும் பெருசுமா நிறைய விவசாயிகள் நிலக்கடலை பயிர் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் நல்ல மழை பெஞ்சு நிலக்கடலை விளைச்சலும் அமோகமாக இருந்தது. விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி. விவசாயிகள் வழக்கம் போல வயலில் வேலையை முடிச்சுட்டு இரவு அசதியாக தூங்கிட்டு அடுத்த நாள் வயலுக்கு போனாங்க. போனவங்களுக்கு பேரதிர்ச்சி. பயிர்கள் பலமாக சேதம் அடைஞ்சிருந்தது. யாருன்னு தெரியல. விவசாயிகள் எல்லாரும் ஒன்றா கூடி ஆலோசனை செஞ்சாங்க. காவலுக்கு ஒரு விவசாயியை நியமிச்சாங்க. அடுத்த பௌர்ணமியும் வந்தது. முழு நிலவு ஜொலிக்க தங்க நிறத்தில் ஒரு காளமாடு வயலில் புகுந்து நிலக்கடலை பயிர்களை சேதம் செய்ய ஆரம்பிச்சது. காவலில் இருந்த விவசாயி அந்த பொன்னிறமான ஜொலிக்கிற காளையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாரு. ஓடி போய் விஷயத்தை மற்ற விவசாயிகள்கிட்ட சொல்ல எல்லாரும் வயலை நோக்கி ஓடி வராங்க. தன்னோட பயிர்கள் சேதமடைஞ்ச கோவத்தில் ஒரு விவசாயி அந்த காளையை கம்பால அடிக்கிறாரு. அடுத்த வினாடியே அந்த பொன்னிறமான காளை கல்லா மாறிடுது. அதோட மட்டும் இல்லாம அதனோட உருவம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வந்தது. இதை பார்த்த அந்த விவசாயி ரொம்பவே அதிர்ந்து போனாரு. ஈசன் கிட்ட முறையிட்டாரு. ஈசனின் சொல்படி நந்தியின் தலையில் ஒரு திரிசூலத்தை அமைக்க நந்தியின் வளர்ச்சியும் நின்றது. இந்த புராண நிகழ்வின்படி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமை அன்று இந்த ஆலயத்தில் நிலக்கடலை திருவிழா இன்றளவும் நடைபெற்று வருகின்றது.